அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகளையும் சரி, எந்த வங்கிகளில் நீங்கள் உங்களுடைய நகை கடன்களை அடமானம் வைத்த வங்கிகளில் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் இன்று முதல் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியலும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்க யார் யார், அதற்கான காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலுமே இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு கிட்டத்தட்ட நமக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்குங்க. இந்த 6000 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார், அதற்கான ஒரு முழு தகவலை தான் இது இருக்க போகுதுங்க சரிங்களா. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராகவே நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னன்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ள நபர்கள் யாரு, தகுதியற்றோர் யாரு, அவங்களுடைய பெயர் பட்டியலும் தயாரிக்க குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவங்களுடைய பெயர் பட்டியலும் பார்க்க போகிறோம் சரிங்களா. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் மட்டுமே இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதாவது உங்களுக்கு இன்னமும் விளக்கமாக தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான காரணமும் விளக்கமும் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான காரணமும் விளக்கமும் பார்த்துட்டு அவர்களுடைய பெயர் பட்டியலும் பார்க்கலாங்க சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2021க்கு அப்புறம் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது
குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது, தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது அடையாளத்திற்காக மட்டும் வச்சிருப்பாங்களே ரேஷன் அட்டை, அவங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? அதே போல நீங்க 2021க்கு அப்புறம் சரிங்களா பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நகைக்கடனை முழுமையாக நீங்கள் செலுத்தியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நீங்கள் 40 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டையில் வாங்கியிருந்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நகைகளே இல்லாமல் நகைக்கடன் பெயர் சொல்லி ஏட்டளவில் வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் போலி நகைகளாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை இல்லாமல், குடும்ப அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட ரேஷன் அட்டை குடும்ப அட்டை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்டையில் தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்தோட அட்ரஸ், அதாவது கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அட்ரஸ் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா? இன்று முதலோ அப்படி இல்லைனா 5ஆம் தேதி, அதாவது முதல் வாரத்திலோ இந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு உங்களுடைய நகைகளை நீங்கள் மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ.